Hello everyone. இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டேலி ப்ரைம் சாஃப்ட்வேரில் எப்படி ஒரு பேசிக் என்ட்ரி போடுறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி 2 classes பார்த்துட்டோம். இது வந்து 3rd கிளாஸு. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு அட்வான்ஸ்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. ஸோ கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கேஷ் அக்கௌண்ட் கேஷ் உள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் கான்செப்டில். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட், ஸோ கிரெடிட். டெபிட் பார்த்தீங்கன்னா 80,000, கிரெடிட் பார்த்தீங்கன்னா 80,000. சரிங்களா? ஸோ என்ன வவுச்சர் என்ட்ரி அப்படி பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வவுச்சர். டேலியில் ரிசிப்ட் வவுச்சர் போடணும். அடுத்து டெபாசிட் கேஷ் வித் பேங்க். ஸோ டெபாசிட் கேஷ் வித் பேங்க்னா நம்மளோட பெட்டி கேஷ் நம்ம கேஷ் வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட்லையோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ போடுறோம் அப்படின்னா, ஸோ அதோட டிரான்சாக்ஷன் தான் இது. ஸோ பேங்க்கில் பணம் உள்ளே வரப்போ பேங்க்கை டெபிட் பண்ணுறோம், கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணுறோம், கேஷ் பேலன்ஸ் குறைஞ்சிரும், பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது என்ன வவுச்சர் அப்படின்னா, நம்ம வந்து அதில் வந்து டேலியில் பார்த்தீங்க அப்படின்னா வவுச்சர்ஸ் இருக்கும். வவுச்சர்ஸில் போனீங்க அப்படின்னா கான்ட்ரான ஒரு வவுச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வவுச்சர் தான். ஸோ கான்ட்ரா வவுச்சர். சரிங்களா? அடுத்து பர்ச்சேஸ்டு குட்ஸ் பை பேயிங் கேஷ். ஸோ கேஷ் வச்சு நம்ம குட்ஸ் வாங்கிட்டு வரோம், நம்ம ட்ரேடிங்காக வாங்குகிறோம். ஸோ என்ன இன்வென்ட்ரின்னு கொடுக்கல, அதனால் நான் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறேன். ஸோ 5,000 டு கேஷ் குறையும். ஸோ கேஷ் வெளியே போகிறப்ப கேஷ் கிரெடிட் பண்ணுறேன் 5,000. ஸோ இது என்ன வவுச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் வவுச்சர். அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி என்ட்ரி 3rd என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷில் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ என்ன குட்ஸ் நேம்னு கொடுக்கல, ஸோ நான் பர்ச்சேஸ் வந்து டெபிட் பண்ணுறேன். எவ்வளோ? 10,000. டூ இங்கே கேஷுன்னு போடுறதுக்கு போல் யார் கடன் கொடுக்குறா, நம்மளோட சன்ட்ரி கிரெடிட்டாஸ் தான் நம்மளுக்கு கடன் கொடுக்குறாரு, நம்மளோட சப்ளையர். ஸோ அவரோட பேரையே நான் வந்து கிரெடிட் த கிவர் கான்செப்டில் நான் போட்டுறேன். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் தான். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி. குட்ஸ் சோல்டு டு ஜாய் அண்ட் ரிசீவ்ட் கேஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாய்கிட்ட வந்து நம்ம வந்து குட்ஸ் கொடுக்கணும், நம்ம கஸ்டமரு கையோட காசு வாங்கிட்டோம். ஸோ அவரோட அதனால் அவரோட பேரை வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும்னு அவசியம், டெபிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாகவே கேஷ் உள்ள மாதிரி போட்டிருக்கலாம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 11,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 11,000. பெய்டு சேலரிஸ். இது என்ன வவுச்சர்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வவுச்சர். பெய்டு சேலரிஸ் பை கேஷ். ஸோ சேலரி அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ் சொல்லுவோம்ல. ஸோ அதில் 5,000 என்ன வெளியே போகுது, கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ். வவுச்சர் டைப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் வவுச்சர் கிடையாது, பேமெண்ட் வவுச்சர். பேமெண்ட் பண்ணுறதுனால பெய்ட் லிப்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் பர்ச்சேஸ் மேட் ஆன் 4th. ஸோ லிப்டனுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சப்ளையரு நம்ம காசு திருப்பி கொடுக்குறோம். ஸோ 10,000 கொடுத்துட்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லிப்டன் அண்ட் கோ வந்து நம்ம வந்து அவர் தான் ரிசீவர். ஸோ அவரை வந்து நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம், டெபிட் த ரிசீவர்னு சொல்லுவோம்ல. டு கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000. ஸோ அவரோட
லெஜர் வந்து க்ளோஸ் ஆயிரும். இது என்ன வவுச்சரு? பேமெண்ட் வவுச்சர். அடுத்து பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். ஸோ ஃபர்னிச்சருங்கிறது அசட்டு. ஸோ என்ன உள்ளே வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டெபிட் வந்து ஃபர்னிச்சர். அக்கௌண்ட் டெட்டார் 4000 டு கேஷ் அக்கௌண்ட். கேஷில் பே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன வவுச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் வவுச்சரில் போட்டுக்கோங்க. பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில், எலக்ட்ரிசிட்டி பை கேஷ். ஸோ இபிங்கிறது எக்ஸ்பென்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க ஒன்று. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ் சொல்லுவோம்ல. ஸோ அது 1000 டு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். கிரெடிட்டார். இது வந்து டெட்டார் 1000. இது என்ன வவுச்சர்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வவுச்சர். அடுத்து பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம். பேங்க் மூலமாக பே பண்ணுறோம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எக்ஸ்பென்சஸ்ஸு டெபிட் பண்ணுறோம் 300 டு பேங்க். ஸோ பேங்க் பேலன்ஸ் குறையும். ஸோ என்ன வவுச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர், பேங்க் மூலமாக பண்ணுறோம். ஸோ இந்த 10 டிரான்சாக்ஷனையும் டேலி ப்ரைமில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சும்மா ப்ராக்டிஸ் 3 தமிழ்நாடு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்த்துடலாம். ரிசிப்ட் வவுச்சர் போடணும். ஸோ ரிசிப்ட் வவுச்சர் F6 கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 2 கிரெடிட்டில் என்ன இருக்குது? கேபிட்டல் இருக்குது. ஸோ கேபிட்டல் இருக்காது, நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. Alt C கொடுத்து கேபிட்டல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கேபிட்டல் கீழே தான் வரணும். ஸோ 80,000 cash. So cash உள்ள வருது. So being capital introduced. Deposit cash with bank. ஸோ சொன்ன பார்த்தீங்களா கான்ட்ரா வவுச்சர். ஸோ கான்ட்ரா வவுச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேஷ் வரணும். கேஷ் எவ்வளோ? 40,000 பை பேங்க். பேங்க் இல்லைன்னா பேங்க் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து 40,000 being cash deposited into bank. அடுத்து purchased goods by paying cash. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சர். ஸோ நம்மள்ட்ட என்ன பில்லுன்னு தெரியாது. ஸோ ஆனால் வவுச்சர் மோடில் போடுறேன். 001 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ். எவ்வளோ அமௌண்ட்டு? 5,000. ஸோ பை வந்து பர்ச்சேஸ். ஸோ இன்வென்ட்ரி நேம் கொடுக்காதனால பர்ச்சேஸ் நான் போட்டுக்கிறேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். என்ன இன்வென்ட்ரி தெரியாது. So 5,000 being goods purchased. அடுத்து என்ட்ரியும் பர்ச்சேஸ் என்ட்ரி தான். ஸோ பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ. ஸோ லிப்டன்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 002ன்னு டம்மி பில் போட்டுக்கிறேன். 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப்டன் அண்ட் கோ க்ரியேட் பண்ணணும். லிப்டனுங்கிறது வந்து நம்மளுக்கு சப்ளையர். ஸோ இங்கே வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வரணும். நம்மளுக்கு கடன் கொடுக்கறதுனால சன்ட்ரி கிரெடிட்டாஸ்.
எவ்வளோ அமௌண்ட்டு 10,000. நியூ ரெஃபரன்ஸ் நியூ பில். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணோங்கிறத கொடுக்கல, ஸோ நான் டேரெக்டாகவே போட்டுறேன். being goods purchased on credit. Sold goods to Joy and received cash. So cash sales பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் வவுச்சர் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் மோடில் ஆஸ் வவுச்சர் கொடுத்துக்கோங்க. ஸோ கேஷ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ கேஷ் உள்ளே வருது. ஸோ 11,000 டு சேல்ஸ் இருக்காது, நீங்கள் சேல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சேல்ஸை கொஞ்சம் கீழே வரணும். எந்த இன்வென்ட்ரி ஐட்டம்னு தெரியாது, ஸோ நான் டேரெக்டாகவே கொடுத்து சேல்ஸ் பண்ணிக்கிறேன். being goods sold. அடுத்து பார்த்தீங்கன்னா பெய்டு சேலரி பை கேஷ். ஸோ இது வந்து பேமெண்ட் வவுச்சரு. ஸோ சேலரி வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேலரி அக்கௌண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரணும். எவ்வளோ அமௌண்ட்டு 5,000 டு கேஷில் பண்ணுறனால 5,000. being salary paid. அடுத்து பெய்டு லிஃப்ட் அண்ட் கோ பை செக். இங்கே செக்குங்கிறப்ப இங்கே பேங்க் வரும். ஓகே ரைட். இது பேமெண்ட் வவுச்சர். ஸோ பேமெண்ட் வவுச்சரில் தான் இருக்குது. எவ்வளோ லிஃப்ட் அண்ட் கோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், ஏன்னா நம்மளோட சப்ளையர். ஸோ 10,000 அகெயின்ஸ்ட்டு இந்த பில்லு 10,000 டு பேங்க். ஸோ 10,000 being amount paid to Lipton and Co. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் கேஷில். ஸோ பர்ச்சேஸ் போட்டுக்கோங்க. சேஞ்ச் மோடு ஆஸ் அ வவுச்சர் 003. ஸோ கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷு எவ்வளோ அமௌண்ட்டு 4,000. ஸோ இங்கே வந்து ஃபர்னிச்சர் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்னிச்சருங்கிறது அசட்டு. ஸோ ஃபிக்ஸட் அசட்டில் போட்டுக்கோங்க. being furniture purchased. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். இது வந்து பேமெண்ட் வவுச்சரில் போட்டுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்காது, நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது எப்படி இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரும். ஸோ டு கேஷாக பேங்காக கேஷில் பண்ணுறாங்க. being EB paid. அடுத்து பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். எவ்வளோ அமௌண்ட்டு 300 டு பேங்க்கில் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்கில் கேஷ் பேலன்ஸ் குறையும். being insurance paid. ஸோ இந்த 10 டிரான்சாக்ஷன் பார்த்துருக்கோம். கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, பேங்க்கில் வந்து கேஷ் போடுறாரு, பர்ச்சேஸ் பண்ணுறாரு, கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் பண்ணுறாரு, மந்த் எண்டில் சேலரி கொடுக்குறாரு, அதே மாதிரி மந்த் எண்டில் வந்து பேமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு சப்ளையருக்கு. ஸோ ஒரு அசௌட் ஒன்று வாங்குறாரு 4,000க்கு. அப்புறம் இபி பில் பே பண்ணுறாரு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறாரு. ஸோ இதுதான் இந்த டிரான்சாக்ஷனு. ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தராக நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ்லாம் பார்க்கலாம். ஸோ
இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கிளாரிஃபிகேஷன் எதாவது கேட்கணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் பார்ப்போம். ஷாரா அகாடமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.